Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா conversion of rectangular form to polar form. இது நமக்கு எங்கெங்க AC circuits யூஸ் பண்றோமோ அங்கெல்லாம் நமக்கு இந்த conversion வந்துட்டு தேவைப்படும். So அதனால இந்த rectangular to polar form conversion எப்படி நம்ம calculatorல பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். So in general ஒரு rectangular formனா அதோட formation எப்படி இருக்கும்? போலார்னா அதோட ஃபார்மேஷன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இது வந்துட்டு எப்படி இருக்கும்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இந்த மாதிரி இருக்கும், ஆர்எல்ஸ் எக்ஸ் மைனஸ் ஐஒய். ஸோ ஐ அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம் அல்லது ஜே அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம், எக்ஸ் மைனஸ் ஜேஒய். ஸோ இந்த ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். இதைத்தான் நான் சொல்லுவோம் ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் போலார் ஃபார்ம் அப்படின்னு சொல்லும்போது இதோடது எப்படி இருக்கும், இதோட ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும்னா ஆர் ஆங்கிள் தீட்டா இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மேக்னிடியூட் அண்ட் ஒரு ஆங்கிள் இப்படி இருக்கும். ஸோ இது எக்ஸாம்பிள் 15 ஆங்கிள் 90 டிகிரி அல்லது 15 ஆங்கிள் -75. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது என்னன்னு சொல்லுவோம் போலார் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்படி நம்ம ரெக்டாங்குலர்லேருந்து ஒரு போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். 4 + I3 சரியா. ஸோ கன்வெர்ட் 4 + I3 இன்டு போலார் ஃபார்ம். இதை கன்வெர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ இதோட ஆன்சர் எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணணும், 4 + I3 நம்ம எப்படி கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் கேல்குலேட்டரை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ரெக்டாங்குலர் டு போலார் கன்வர்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஷிஃப்ட் பட்டன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு ப்ளஸ் ஆஸ் வெல் அஸ் மைனஸ் இப்படின்ட்டு 2 சிம்பிள் இருக்கும். இதில் ப்ளஸ் ஆஸ் வெல் அஸ் மைனஸ் அப்படின்ட்டு 2 சிம்பிள் இருக்கும். இதில் ப்ளஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா போலார் ஆஃப் அப்படின்னு இருக்கும். அப்புறமா மைனஸ்க்கு மேலே அந்த எல்லோ கலரில் எழுதியிருப்பாங்க ரெக்டாங்குலர் ஆஃப் அப்படின்ட்டு இருக்கும். நம்மளுக்கு இப்போ என்ன பண்ணணும், இந்த ரெக்டாங்குலர் ஃபார்ம் 4 + I3 எப்படி கன்வெர்ட் பண்ணணும், போலார் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட் கொடுத்துட்டு இந்த ப்ளஸ் கொடுக்குறேன். போலார் ஆஃப், எனக்கு இப்போ போலார் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா போலார் ஆஃப் எந்த நம்பருக்கோட போலார்னா ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ போலார் நான் கிளிக் பண்ணும்போது போல் இந்த மாதிரி கேட்கும் சரியா. இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், முதல் நம்பர் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ 4. அடுத்தது இந்த கம்மா இருக்குல்ல, கம்மா கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன நம்பருக்கு ஐ பக்கத்தில், அதாவது இந்த காம்ப்ளெக்ஸ் டேர்ம் பக்கத்தில் என்ன இருக்குது 3 இருக்குது. ஸோ 3 கிளிக் பண்ணிவிட்டு இந்த க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துக்கலாம் சரியா. கொடுத்துட்டு நான் ஈக்குவல் டு கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னோட ஆன்சர் வரும். ஆன்சர் என்ன 5 இருக்குது சரியா. இனி அடுத்தது எனக்கு ஆங்கிள் இருக்கணும் சரியா. இங்கே பாருங்கள், ஸோ ஆர் அப்படின்னு சொல்கிறது எனக்கு வேல்யூ என்ன 5. ஸோ மேக்னிடியூட் வேல்யூ. இனி எனக்கு இதில் என்ன தெரியணும், ஆங்கிள் தெரியணும். அப்போ ஆங்கிளுக்கு நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இப்படி இருக்குது. இதில் அடுத்தது என்ன பண்ணணும்னா இந்த RCL அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இந்த RCL கிளிக் பண்ணிவிட்டு tan கிளிக் பண்ணிக்கோங்க. RCL tan கிளிக் பண்ணி ஈக்குவல் டு கொடுத்தீங்க அப்படின்னா என்னோட ஆங்கிள் கிடைக்கும். F = அப்படிங்கிற என்னோட ஆங்கிள் கிடைக்கும். ஸோ இதில் ஆன்சர் என்ன 36.86 அப்படின்றது F. இதுதான் என்னோட தீட்டாவோட வேல்யூ, ஆங்கிளோட வேல்யூ. ஸோ இதில் 36.86. ஸோ நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன், என்னோட ரெக்டாங்குலர் ஃபார்ம் டு போலார் ஃபார்ம் கன்வர்ஷன் முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த ரெக்டாங்குலர் டு போலார் ஃபார்ம் கன்வர்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ.